பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த மாலை வேளைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இணை வாயிலாக இந்த கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்தில் நாம் பிரசங்கிகளுடைய பிரபு என்று அழைக்கப்படுகிற சார்ல்ஸ் ஹெடான் ஸ்பர்ஜன், C.H. ஸ்பர்ஜனுடைய அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். கடந்த வாரத்திலே இரத்தின சுருக்கமாக அவருடைய வாழ்க்கையும் அவருடைய பணியும், சுருக்கமாக அந்த நபர் யார், அந்த நபர் மூலமாக கர்த்தர் செய்த காரியங்கள் என்னென்று அவருடைய வாழ்வை குறித்து, அவருடைய 57 ஆண்டு கால வாழ்வு 1834 முதல் 1892 வரை உள்ள அவருடைய வாழ்விலே அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னிருந்த நிலையில் ரட்சிக்கப்பட்ட விதம், ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் செய்த காரியங்கள், அவருடைய ஊழியம், அவருடைய சபை ஊழியம் மற்றும் அவருடைய எழுத்து ஊழியம், அவருடைய ஊழியங்களே கர்த்தர் செய்த கிரியைகள், அதை குறித்து அதிகமாக பார்வையிட்டோம். ஒரு ஆச்சரியமான ஒரு தேவனுடைய மனிதன். இன்றைக்கு அவருடைய வாழ்வில் முக்கியமான அம்சங்களிலிருந்து நாம் போன வாரத்திலே அவருடைய வாழ்வை குறித்து இரத்தின சுருக்கமாக மேலோட்டமாக பார்த்தோம். இன்றைக்கு அவருடைய வாழ்வினுடைய முக்கியமான சம்பவங்கள் இல்லை அவருடைய முக்கியமானவற்றிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து நாம் ஆவிக்குரிய பாடங்களை எப்படி எடுத்துக்கொள்ளலாம், நமக்கு இன்றைக்கான பாடங்கள், அவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களுக்கு அதற்கு கிருபை செய்வாராக. அவருடைய வாழ்விலே அநேக காரியங்களை குறித்து அவர் கர்த்தருக்காக செய்தது அவருடைய வாழ்விலிருந்து சொல்லலாம். இன்றைக்கு அவருடைய பிரசங்கம், அவருடைய நம்பிக்கை, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ன நம்பினார் என்பதை குறித்து முதலாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் பிரசங்கிகளுடைய பிரபுவாக அவர் அழைக்கப்பட்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதிலே அவருடைய நம்பிக்கை என்ன, அவர் எதை அடிப்படையாக கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அவர், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் பாப்டிஸ்ட் பாரம்பரியத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டவர் அல்ல. அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாப்டிஸ்ட் சபை பிரிவிலே வந்தவர். ஆனாலும் பாப்டிஸ்ட் சபை பிரிவினர் செய்வது போல பொதுவாக அவர் ஒரு ரெவரண்ட் பட்டம், ஆர்டினேஷன், அவர் எந்த ஆர்டினேஷனும் பெறவில்லை. அவர் நேரடியாக நான் மேய்ப்பர், போதகர் என்று, மேய்ப்பன் என்று அழைக்கப்படுவதையே அவர் விரும்பினார். அடுத்ததாக அவருடைய இறையிலே பார்க்கும் பொழுது, குறிப்பாக அவர் பெருவாரியாக ஊழியம் செய்த அந்த சபையிலே அவருக்கு முன்னாக இருந்தவர்கள், குறிப்பாக ஜான் கில் போன்றவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய இறையியல் வல்லுநர்கள், ஒரு முறைப்படுத்தப்பட்ட இறையியல் அதிகம் எழுதியிருக்கிறார்கள். அந்த இதற்கு அந்த சபையிலே ஒரு பொறுப்பேற்ற பிறகு அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப கட்ட பகுதிகளிலே 1850களின் பிற்பகுதியிலே அவர் ஒரு முறைப்படுத்தப்பட்ட இறையியல், சிஸ்டமேட்டிக் தியாலஜி அவர் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பி, அது குறிப்பாக அவர் தேவனுடைய சர்வாளுமையும், தேவனுடைய மனிதனுடைய சுய ஃப்ரீவில், மனிதனுடைய சுய விருப்பம், சுய தெரிந்தெடுப்பு, தேவனுடைய சர்வாளுமை, காட் சாவர்னிட்டி அண்ட் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, மனிதனுடைய சித்தம், இவற்றை இரண்டுமே பார்த்து இதை இரண்டுமே ஒருங்கிணைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர் படிக்க ஆரம்பித்தார். ஆனால் 1860 வரும்பொழுது இது சாத்தியமே இல்லை, இரண்டுமே வேதாகமத்தில் இருக்கிறது, ஆகையினாலே இவைகளை இணைத்து, இது ரெண்டையுமே இணைத்து புரிந்து கொள்வது கடினமான காரியம். அந்த இதோடு அவர் முறைப்படுத்தப்பட்ட இறையியல் மொத்தத்தில் அவர் செய்வதை விட்டுவிடும். முறைப்படுத்தப்பட்ட இறையியல் என்று சொல்லும் பொழுது வேதாகமத்தினுடைய போதனைகளை முறைப்படுத்தி, தேவன், மனிதன், தூதர்கள், பாவம், ரட்சிப்பு என்று பல தலைப்பு வாரியாக வேதாகமத்தில் தொகுத்தெடுப்பது. ஸ்பர்ஜனை பார்க்கும் பொழுது அவர் இந்த தொகுத்தெடுத்து நிறைவேற்றுவதை அவர் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தி Armenian troubles to go an inch beyond Arminius or Wesley. Calvinist refers to John Gill or John Calvin as ultimate authority. But there was a sufficient grace in all our hearts to believe everything taught in God's word, whether it was taught by either these men or not. If God teaches, it is enough. ஆகையினாலே அதற்கு ரொம்ப போக வேண்டியதில்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் கொண்டிருந்தார். சொன்னார், தேவதூதர்கள் வேண்டுமானால் ஒரு சிஸ்டமேட்டிக் முறைப்படுத்த விதத்தில் இருக்கலாம், ஆனால் மனிதர்களாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதை அப்படியே நாம் அதை ரொம்ப முறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை எல்லாவற்றையும் முறைப்படுத்தி விட முடியாது என்கிற ஒரு காரியத்தை அவர் கொண்டிருந்தார். அது ஒன்று முதலாவது காரியம். இரண்டாவது, அவருடைய
நம்பிக்கை, அவருடைய போதனை, அவருடைய பிரசங்கங்களை பார்க்கும் பொழுது அவர் ஆரம்ப கட்டத்திலே தேவனை குறித்து பிரசங்கிக்கும் போது தத்துவார்த்த ரீதியிலே பிலாசபிக்கல் இல்லாவிட்டால் ரேஷனல் ஆர்கியூமெண்ட்ஸை அவர் கொடுப்பது வழக்கமாய் கொண்டிருந்தார். ஆனால் அவர் 60 முறைப்படுத்தப்பட்ட இறையியல் அந்த பாணியை நாம் எடுப்பதை, அந்த ஒரு முயற்சியை கைவிட்ட பிறகு தேவனை குறித்து பிரசங்கிக்கும் போது இப்படி தத்துவார்த்த ரீதியில் அதிகமாய் பேசுவதை விட ஜனங்களுக்கு அதிகம் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே நாம் பேச வேண்டும் என்று சொல்லி அவர் ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆவிக்குரியதை பிரதானப்படுத்த வேண்டும். அதற்காக ஒரு தேவனை குறித்து வாதங்களெல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமில்லை என்பதை அவர் அதிகம் வலியுறுத்த ஆரம்பித்தார். தேவனுடைய தன்மை உண்மைதான், தேவன் இருக்கிறார் உண்மை, அதற்கு இந்த வாதத்தினால் தேவன் இருக்கிறார் என்பது உண்மை என்பதை விட நடைமுறையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் சில காரியங்களை நாம் என்னதான் இருந்தாலும் நேரடியாக எல்லாவற்றையும் விளக்கிவிட முடியாது. குறிப்பாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனுக்குலத்தின் பாவத்தை அனைவற்றையும் சிலுவையிலே அவர் சுமந்த போது உலகத்தின் பாவங்களெல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்ட போது இருந்திருந்த நிலையை எத்தனை எடுத்தாலும் அதை விவரிக்க முடியாது. வேதாகமத்திலே அது ஒரு பூமி எங்கும் இருள் சூழ்ந்தது இருக்கிறது, அந்த இருளை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது என்று சொல்லுவார். ஆனால் பைபிளில் இருக்கிறதே அந்த வார்த்தையை அப்படியே அதிகமான தத்துவங்கள் வாதங்களுக்கு போகாமல் வேதாகமத்தில் இருக்கிறதே நடைமுறை வாழ்வோடு சம்பந்தப்படுத்தி அப்ளிகேஷன் ரொம்ப டவுன் டு எர்த் பிராக்டிக்கலாக கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. இது மற்ற காங்கிரிகேஷன் சபைகள், மற்ற சபை பிரிவினரிடத்திலிருந்து, மற்ற சபை பிரிவை சார்ந்த மேய்ப்பர்களிடத்திலிருந்து இவருடைய பிரசங்கத்தை பிரித்து காண்பித்தது. ஆகையினாலே இவருடைய பிரசங்கம் என்று பார்க்கும் பொழுது வேதாகமத்துக்கு உட்பட்டிருக்க வேண்டும், அன்சிஸ்டமேட்டிக், முறைப்படுத்தி ஒவ்வொன்றாக தேடி எடுப்பதல்ல, அந்த வசனத்தில் இருக்கக்கூடியதற்கு பின்னணி என்ன என்பதை பார்த்து அதை அப்படியே சொல்ல வேண்டும். மூன்றாவது, அதற்கு பின்பாக இருக்கிற வாதங்களை விட ஆவிக்குரிய தன்மையை பார்க்க வேண்டும் என்று அவர் முக்கியமாக கொண்டிருந்தார் அவருடைய இறையிலே. இதில் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு சிறந்த பிரசங்கியார், ஆனால் ஒரு சிறந்த இறையியலாளர் அல்ல. அவருடைய பிரசங்கங்களிலெல்லாம் உபதேசம் இருக்கும், குறிப்பாக கிறிஸ்துவை பற்றியது அதிகமாக இருக்கும். ஆனால் அவர் ஒரு இறையியலாளர் அல்ல. ஐ எம் நாட் அ தியோலஜியன். ஏனென்றால் அவருக்கு முன்பாக இருந்த ஜான் கில் ஒரு முறைப்படுத்தப்பட்ட இறையியலை வடித்து கொடுத்தார். இவரால் அதை வடித்து கொடுக்க முடியவில்லை. அது என்னுடையது அல்ல என்று இவர் விட்டுவிட்டார். இன்னொன்று, இவர் அதிகமான புத்தகங்கள் படித்திருந்தாலும் முறையாக பைபிள் கலாசாலையிலே சென்று ஒரு மாணவனாக இருந்து இறையியலை கற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால அந்த தர்க்க சாஸ்திரங்களை அவர் ஒன்றும் படிக்கவில்லை. அதை சார்ல்ஸ் ஸ்பர்ஜனை குறித்து சொல்வார், இஸ் a குட் ப்ரீச்சர் பட் இஸ் நாட் a குட் டிபேட்டர் என்று சொல்வார்கள். ஆகையினாலே இந்த காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். அது அவருடைய பிரசங்க வாழ்விலும் அது பிரதிபலித்தது. இது அவருடைய பைபிளை போதிப்பதிலே அவருடைய அணுகுமுறை. அடுத்து அவர் குறிப்பாக நான் சொன்னேன், கடந்த வாரத்திலே சொன்னேன், அவர் ஒரு கால்வினிஸ்ட் என்று சொல்லி, அதாவது சபை சீர்திருத்தத்துக்கு பிறகு ஜான் கால்வின் என்கிற சபை சீர்திருத்தவாதி, அவருக்கு பின்வந்தவர்கள் ரட்சிப்பிலே தேவனுடைய சர்வாளுமையை அதிகம் பிரதானப்படுத்த ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு ஒரு ஒரு இறையியல் ஒரு சித்தாந்தமாக மாறி ஒரு 5 வார்த்தைகள் கீழே டோட்டல் டிப்ராவிட்டி, மனிதன் முழுவதுமாக விழுந்து போனவன், தேவன் அவனை மீட்டாரொழி அவனால் சுயமாக எந்த விதத்தில் வர முடியாது. இரண்டாவது, அன்கண்டிஷனல் எலெக்ஷன், அந்த விழுந்து போன மனிதனிலிருந்து தேவன் எந்த நிபந்தனையும் இன்றி சிலரை தெளிந்து கொள்ளுகிறார் என்பது. மூன்றாவது, லிமிட்டட் அட்டோன்மெண்ட், யார் யாரையெல்லாம் தேவன் தமது இஷ்டத்தின்படி எந்த நிபந்தனையின்றி தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்காக மட்டும்தான் மரித்தார் என்பதும், அவர்களுக்காக மட்டும்தான் பிராயச்சித்தம் செய்தார் என்பதும். இர்ரெசிஸ்டபிள் கிரேஸ், அப்படி யார் யாருக்கெல்லாம் தேவன் உலகத் தோற்றத்திற்கு முன்குறித்து அந்த நபர்களுக்காய் மறித்து விட்டபடினாலே அந்தந்த காலங்களில் அந்த நபர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள் பிறக்கும் பொழுது அவர்களுக்காக தேவன் ரட்சிப்பின் திட்டத்திலே அவர்களுக்கு வைத்திருக்கிற நேரம் வரும் பொழுது இர்ரெசிஸ்டபிள் கிரேஸ், அந்த தேவன் கொடுக்கக்கூடிய கிருபையை அவர்கள் கூட தள்ள முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். கடைசியாக ப்ரிசர்வரன்ஸ் ஆஃப் த செயின்ஸ், இப்படி யார் யாரையெல்லாம் தேவன் மீட்டு கொண்டாரோ ரட்சித்தாரோ அவர்கள் கடைசி வரைக்கும் நிற்பார்கள், அவர்கள் கிறிஸ்தவத்திலிருந்து விழுந்து போக மாட்டார்கள் என்பது கால்வினிசத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம். இதற்குள்ளதாகவே சில மாற்று கருத்துண்டு. கால்வினிஸ்டுக்குள்ளதாகவே அந்த தேவன் இயேசு கிறிஸ்து சிலருக்காய் மாத்திரம் மரித்தார் என்பது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காய் மாத்திரம் மரித்தார் என்பதை
விட்டு விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். 4 பாயிண்ட் கால்வினிஸ்ட், 3 பாயிண்ட் கால்வினிஸ்ட் என்று இருக்கிறார்கள். நம்ம அதற்குள்ளே இப்போ ரொம்ப அதிகம் போகவில்லை. அதில் நாம் கால்வினிசத்தினுடைய இந்த 5 காரியங்களில் சிலவற்றில் நாம் வித்தியாசப்படுகிறோம். குறிப்பாக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காய் மாத்திரம் மரிக்கவில்லை, எல்லாருக்காக மரித்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். மட்டுமல்ல, தேவன் சிலரை பரலோகத்திற்காக முன்குறித்து படைக்கவில்லை என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இப்படி சில காரியங்களில் நாம் வேறுபடுகிறோம். அவர் கால்வினிசத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய ரட்சிக்கப்பட்ட சில மாதங்களிலிருந்து அவர் ஒரு கால்வினிச போதனை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அவர் அதற்கு முன்பதாக நாம் பார்த்தோம், பியூரிட்டின் நிறையிலே சிறு வயதிலே புத்தகங்களை படித்திருந்தார். அவர் ரட்சிக்கப்படுவதற்கு எதையோ செய்ய வேண்டும் என்கிற ஒரு பயம், நான் அதற்கு தகுதியாகவில்லை என்பதனாலே அவருக்குள்ளே பல மன போராட்டங்கள் இருந்தது. ஆனால் தேவனுடைய செயல் மாத்திரம்தான் என்கிற ஒரு காரியத்தை அவர் தேவனுடைய ரட்சிப்பிலே தேவனுடைய பங்கே பிரதானமானது என்கிற தேவன்தான் முன்னெடுக்க வேண்டும், காட் ஹஸ் டு இனிஷியேட் என்கிறதை பார்த்து அது அவரை கால்வினிச போதனைக்கு நேராக நடத்தினது. கடைசி வரைக்கும் அவர் ஒரு கால்வினிஸ்டாக இருந்தார். ஆனால் கால்வினிஸ்டாக இருந்தாலும் அவர் சுவிசேஷம் சொல்லுவதிலே சில கால்வினிஸ்ட் எப்படி இருப்பார்கள் என்றால், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ரட்சிப்பார், நாம் அதற்காக அதிக பிரயாசப்பட வேண்டியதில்லை என்று சொல்லுவார்கள். அவர்களை ஹைப்பர் கால்வினிஸ்ட் என்று சொல்லுகிறோம். அது முற்றிலும் தவறு. ஆனால் இவர் அப்படி அல்ல. இவர் கால்வினுடைய சில அந்த துளிப்புகளில் இருந்தாலும் அவர் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காஸ்பல் சொல்லுவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். ஆகையினாலே கால்வினிஸ்டுகளிலே இவரை ஆர்மீனியன் என்று கூட இவரை சொல்ல ஆரம்பித்தார்கள். இதுதான் அவருடைய இறையிலே கடைசி வரை மாற்றவில்லை. அதே போல அந்த காலகட்டத்தில் தான் டிஸ்பென்சேஷனல் நியம நிர்வாக இறையியல் அந்த வலுப்பெற்று கொண்டிருந்த வளர்ந்து கொண்டிருந்த காலம். அதை இவர் எதிர்த்தார். நாம் நியம நிர்வாக இறையியல் தான் அதிக வேதாகம பூர்வமானது என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். இவர் அதை எதிர்த்தார். குறிப்பாக இறுதி காலவியலிலே அதிக தீர்க்க தரிசனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது இவர் அதிகம் விருப்பப்படவில்லை. தீர்க்க தரிசன புத்தகங்களுக்கு அதை ஆவிக்குரிய விளக்கம் கொடுத்தார். ஏனென்றால் அகஸ்டினிலிருந்து தான் கால்வினிசத்தினுடைய வேர் வருகிறது. அவர்தான் சபை சரித்திரத்திலே வேதாகமத்தினுடைய லிட்டரலாக எழுத்தின்படியாக இருக்கிறதையும் ஆவிக்குரிய ரீதியிலே பிரதானமாய் பார்த்தவர். அந்த தாக்கம் இவரிடத்திலும் இருந்தது. ஆகையினாலே இறுதி காலவியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் அவர் இந்த இஸ்ரவேலர் சுதந்திர தினத்திற்கு திரும்பி ஒரு தேசமாக வருவார்கள் என்பதை அவர் விசுவாசித்தார், அதை எதிர்பார்த்தார். அதிலே அவர் எதிர்பார்த்தார் 1000 ஆண்டு ஆளுகைக்கு பிற்பாடு தான் இயேசு வருவார் என்கிற நம்பிக்கையில் இருந்த மாதிரி 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு வருவார் என்கிற நம்பிக்கையில் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, அவருடைய காலப்போக்கிலே நாம் பார்க்கும்போது பல மேய்ப்பர்களுக்கு அவர்கள் படித்து அவர்கள் அனுபவத்திலேயே காரியங்கள் பொதுவாக அடிப்படை மாறாது என்றாலும் சில காரியங்கள் அவர்கள் புரிந்து கொண்டதிலே அதிகம் மெருகேற்றப்படுவார்கள். ஆனால் ஸ்பர்ஜனுடையதை பார்க்கும் பொழுது அதிகமாக அவர் மாற்றத்தை கொடுக்கவில்லை. ஏனென்றால் ஆரம்பத்தில் இருந்ததாகவே அவர் அடிப்படையிலே ஆவிக்குரிய காரியங்கள், உபதேசம், முதல் கிறிஸ்துவை பிரதானப்படுத்துதல், மூன்றாவதாக டவுன் டு எர்த் பிராக்டிகாலிட்டி, ஜனங்கள் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் குறிப்பாக அவர் எடுக்க வேண்டாம் என்று, இதற்கு முக்கியத்துவப்படுத்த வேண்டாம் என்று சில வேதாகமத்தின் போதனைகளை அவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நான் சொன்னது போல குறிப்பாக இறுதி காலவியலுக்கு அவர் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே குறிப்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும், கர்த்தரை அறிகிற அறிவில், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்பதுதான் பிரதானதாக இருந்தது. இரண்டாவதாக அந்த காலகட்டத்தில் இருந்த ஹோலினஸ் மூமெண்ட், பரிசுத்தமாக்குதல் இயக்கம், அதாவது மெத்தடிஸ்டம், ஜான் வெஸ்லி போன்றவர்களுக்கு பிறகெல்லாம் அது ஒரு இயக்கமாக வலுப்பெற்று சில இடங்களிலே சிலர் எப்படி போய்விட்டார்கள் என்றால், ஒருவன் பரிசுத்தமாக்கப்படுதலில் வளர்ச்சியடைந்து பெர்ஃபெக்ஷனிசம், பாவமே செய்ய முடியாத நிலைக்கு போக முடியும் என்று சொல்லி போதித்தவர்கள் இருந்தார்கள். அவர் அதற்கு அந்த போதனை அவருக்குள் வரவில்லை, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. பரிசுத்தமாக்கப்படுதலில் வளர வேண்டும் என்று அவர் அதிகமாக முயற்சி எடுத்தாலும் ஆனால் அந்த தவறான போதனைக்குள் அவர் செல்ல கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார். மூன்றாவதாக அந்த காலகட்டத்தில் வலுப்பெற்றது பிப்ளிக்கல் கிரிட்டிசிசம். வேதாகமத்தின் உண்மைகள் என்றும் சரித்திரமானதல்ல, அவைகளெல்லாம் ஒரு கவிதை நடையில் உள்ளது, எதுவுமே கிரிட்டிசிசமாக, கிரிட்டிக்கல் வியூவாக பார்க்கிற அந்த கலாச்சாரம், அந்த காரியம் அந்த உலகத்தில் வளர்ந்து வந்து கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்திலே இவர் அவைகளுக்கு சிலர்
சிலர் அதற்கு எதிர்த்தார்கள். ஒரு சில இறையியலாளர்கள் இந்த தவறான வேதாகமத்தின் உண்மைகளை கிறிஸ்தவன்கிற பேரிலேயே மனிதன் அடிப்படையிலே பாவி, பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களை எழுதினது மோசையின் புத்தகங்கள் எழுதின மோசை அல்ல என்று சில இப்படி நவீன போதனைகள் வந்து கொண்டிருந்தது. இவர் அவற்றை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தவறு என்று சொன்னாலும் அதற்கான வாதங்களுக்குள் அவர் இறங்கவில்லை. ஏனென்றால் அவர் வாஸ் ரிலேட்டிவ்லி வீக் இன் லாஜிக் அண்ட் அனாலிசிஸ். அந்த மாதிரி தர்க்க சாஸ்திரத்திலே அவர் சிறந்தவர் இல்லை என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவருடைய எல்கைகளை அறிந்து கொண்டார். அதற்கு நான் சென்றேன் என்றால் என்னாலே அவர்கள் முன்பதாக நிற்க முடியாது. நான் ஒரு நன்றாய் பிரசங்கிக்கக்கூடியவர் என்பதிலே இருந்தார். இதுதான் அவருடைய சித்தாந்தமாய் பார்க்க வேண்டும். ஆகையினால் அவருடைய புத்தகங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் பிரசங்கங்களிலே அவருடைய இந்த வாதம் இப்படி சொல்லுகிறது, இந்த வாதம் இப்படி சொல்லுகிறது, இதற்கான மறுப்பு வாதம் என்று சொல்லி அந்த வகையிலே அதிகமாக ஒரு ஸ்காலரிஸ்டிக்காக போகாது. ஒரு நடைமுறையாக ஒரு இருதய ஆழத்திலிருந்து அதே நேரத்தில் கிறிஸ்துவை குறித்த உபதேசம் அதிகமாக இருக்கும். சில இடங்களிலே உடைய கால்வினிய கொள்கைகளை பின்பற்றினபடினாலே அவைகளும் சில இடங்களிலே மேலோங்கி நிற்கும். இதுதான் அவருடைய இறையியல் சித்தாந்தம். அவருடைய பிரசங்கம் என்று சொல்லி பார்க்கும்பொழுது பிரசங்கிகள் பிரபு என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய பிரசங்கம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய தொனி அதுதான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் பல ஆயிரங்களுக்கு எந்த ஒரு ஒலிபெருக்கியும் இல்லாமல் பேசுவதற்கு உரிய கிருபை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தார். அவர் சிறு பிராயத்திலிருந்தே அவருடைய பிரசங்கம் சுண்டி இழுக்கக்கூடியதாக இருந்தது. பெரிய காரியங்களை செய்திருக்கிறது. இப்படி அவர் இருந்தாலும் அவருடைய பிரசங்கத்திலே அவரை குறித்து பாராட்டுதலாகவும் அதே வேளையில் எதிர்மறையாகவும் பேசப்படுகிற ஒன்று பிரசங்கத்திலே நகைச்சுவையை பேசுகிறது. பிரசங்கத்திலே ஹியூமர், பிரசங்கத்திலே நகைச்சுவை பயன்படுத்தக்கூடியது. அது அவர் அதிகமாக செய்திருக்கிறார். அப்படி செய்தது சரி என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, பிரசங்கத்திலே அதொன்று செய்யக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் சொன்னேன் இவர் இறுதி காலவியலை குறித்து அதுக்கு அதிகம் செல்லவில்லை என்று. அப்பொழுது சில கிறிஸ்தவ வாழ்வை குறித்து முக்கியத்துவப்படுத்தி விட்டுவிட்டு முழுவதுமாக தானியேல் தீர்க்கதரிசிக்கு இந்த விளக்கம். ஏனென்றால் அந்த காலகட்டங்களில் அதற்கு பிறகுதான் மில்லரைட் மூவ்மெண்ட், செவன்த் டே அட்வென்டிஸ்டம், அந்த காலகட்டங்களில் தான் அவைகளெல்லாம் வருகிறது. ஆகையினாலே அந்த தீர்க்க தரிசனங்களை குறித்த அதுக்கு என்ன ரகசிய குறியீடு என்று சொல்லக்கூடியதெல்லாம் அப்படி பேசப்பட்டு கொண்டு வந்த காலம். இவர் அவர்களை குறித்து என்ன சொல்கிறார் என்றால், தே ஆர் கிரேஸ்ட் வித் டேனியல் ஆன் த பிரெயின் என்று சொல்லி நகைச்சுவையாக சொல்வாராம். அதே போல் ஒரு முறை ஜார்ஜ் பெண்டெகாஸ்ட்னு சொல்லக்கூடிய அமெரிக்க பிரசங்கியாருடைய சபையில் பரிசுத்தத்தை பற்றி பேசினார். அப்பொழுது ஸ்பர்ஜன் அவர்களிடத்தில் நீங்கள் பிரசங்கித்து விட்டீர்கள், இதற்கான நடைமுறை ஒரு பிரயோகத்தை கொடுங்கள் என்று சொன்னபோது அப்ளிகேஷன். அப்பொழுது அவர் திரும்ப சொன்னாராம், நான் ரொம்ப காலமாக சிகரெட் பிடித்து கொண்டிருந்தேன், புகைத்து கொண்டிருந்தேன், அது கர்த்தரை அறிய பரிசுத்த வாழ்வுக்கு ஒரு குறைச்சலாக இருக்கிறதுன்னு நான் கருதினபடியால் நான் அதை முற்றிலும் விட்டு விட்டேன் என்று. ஆனால் ஸ்பர்ஜன் அவர் தொடர்ச்சியாக சிகார் பிடிக்கக்கூடியவர். இன்றைய அளவு இந்த சிகரெட் பிடிப்பதனாலே இருக்கக்கூடிய தீங்குகள் அன்றைக்கு தெரியப்படாதிருந்த காலம். ஆகையினாலே அது ஒரு கல்ச்சராக, அப்போது பிரிட்டிஷார் அது ஒரு சிகார் பிடிக்கிறது அது கலாச்சாரத்தோடு தொடர்புடையதாக இருந்தது. இன்றைக்கு அளவுக்கு அதனாலே இருக்கிற தீங்குகள் அறியப்படவில்லை. ஆனால் ஸ்பர்ஜன் அதை உடனடியாக அவர் என்ன சொன்னாராம், நான் உடனடியாக எழுந்து நான் இன்றைக்கு வீட்டுக்கு சென்று நான் தேவநாம மகிமைக்காக சிகார் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி அதை சிலர் எதிர்த்தார்கள். ஆனால் இன்றைய நமக்கு இருக்கிற மருத்துவ அறிவின்படியையும் அது சரியல்ல, தவிர்க்கப்பட வேண்டியதெல்லாம். அதே போல் அவர் ஸ்பர்ஜன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுதும் இந்த 2 குதிரைகள் பூண்ட வண்டியிலே தான் வருவார். சிலர் அதை இந்த சண்டே சபட்டேரியன்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று. அவர்கள் இதை எதிர்த்தார்கள், எப்படி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை குதிரைகளை கொண்டு வரலாம் என்று. அவர் சொன்னாராம், என்னுடைய குதிரைகள் யூத குதிரைகள், ஆகையினாலே அவைகள் நேற்றைக்கே ஓய்வு நாளுக்கு அனுசரித்து முடித்து விட்டது, இன்றைக்கு அது நேற்றைக்கு தான் ஓய்வு நாள், அதனால் நேற்றைக்கு நான் வரலையேன்னு சொல்லுவாராம். ஒரு முறை ஒரு வாலிபன், நான் உங்கள் சபையில் இணையணும், ஆனால் நான் ரொம்ப மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன், அதாவது ஐ ஹேடு டூ மச் ஃப்ளஷ், எனக்கு ரொம்ப மாம்சம் இருக்குது. அப்போது ஸ்பர்ஜன் சொன்னாராம், ஸ்பர்ஜன் அவரிடத்துல ஒரு டெய்லரை, ஒரு துணி தைக்கக்கூடியவரை டெய்லரை அனுப்பி அவருடைய உடலை அளவெடுத்து
ஸ்பர்ஜனுக்கு 2வது எடுத்து சொன்னாராம், உன்னோட நான் பெரிய சதை இருக்குது, எனக்கு ஃப்ளஷ் இருக்குது, எனக்கு சதை இருக்குது, நானே நடத்துகிறேன், நீ சேர்றதுக்கு என்ன? ஏனென்றால் ஸ்பர்ஜனுக்கு அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 300 பவுண்டு வெயிட் உள்ளவர். அப்படி சொன்னாராம், நான் உன்னோட பெரிய சதையோடு இருக்கிறேன், நீ என்ன ஃப்ளஷ் இருக்குன்னு சொல்கிற, நீ சபைக்கு வா என்று சொன்னாராம். இதே போல் சில வேளைகளிலே நீங்கள் என்ன பிரசங்கிக்கும் போது இப்படி நகைச்சுவை சொல்லுகிறீர்கள் என்று சொன்னபோது அவர் சொல்லக்கூடிய பதில் என்னவென்று சொன்னால், நான் நிறைய காரியங்களை நகைச்சுவை சொல்லாமல் வைத்திருக்கிறேன், அது நான் சொல்லாததற்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும், கேட்டால் தாங்க மாட்டீர்கள் என்று சொல்லுவாராம். அதே போல் அவரிடத்திலே இன்றைக்கு இறையியல், இன்றைக்கு வேதாகம அறிவிலே நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு உபதேசத்தை குறித்து தெளிவு வந்திருக்கிறது, வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அடிப்படைகள் ஒன்றுமே மாறவில்லை. எந்த பெரிய போதகர் இறையியலாளர் இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்க தான் செய்யும். அதனால தான் யாரையுமே ஒரு டெய்ஃபை, கடவுள் ஸ்தானத்திற்கு வாக்கக்கூடாது. சிலர் என்ன செய்வார்கள் என்றால், ஒருவர் நல்ல அவருடைய வாழ்வில் தொடப்பட்ட உடனே அவர் சொல்லுவது அத்தனையும் சரி என்று எடுத்து விடுவார்கள். ஆகையினால் தான் நாம் இவைகளையும் பார்க்கிறோம். ஸ்பர்ஜன் பல நிலைகளில் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தாலும் அவருடைய இறையியல் நம்பிக்கை குறித்து பார்த்தோம். அவர் அடிப்படையில் இறையியலாளர் அல்ல. அவரால் முறைப்படுத்தப்பட்ட இறையியல் அவர் செய்ய துவங்கினால் அவர் முயற்சி எடுத்தால் முடிக்க முடியவில்லை. அதே போல் அவருக்கு மனிதன் பாவத்தில் விழுவதற்கு முன்பதாகவே மிருகங்கள் மரித்தன என்கிற நம்பிக்கை இருந்தது. இப்படிப்பட்ட அவருக்கென்று சில தனிப்பட்ட நம்பிக்கைகள் இருந்தது. அதே போல் அவருக்கு தான் உலகத்திலே பெரிய சர்ச், 5000 பேருக்கு மேலே மெம்பர்ஸ், அதுக்கு கூடுறவங்க அநேகம். ஆனால் அவருடைய சபையிலே எந்த விதமான இசைக்கருவிகளும் இல்லை. ஆர்கன் கிடையாது, பியானோ கிடையாது, எந்த இசைக்கருவிகளும் இல்லை. அவர் சொல்லப்போனால் அதற்கு பிறகு ஒரு பாட்டு புத்தகம், ஹிம்புக், கடந்த காலங்கள் சமகாலத்தில் உள்ள நல்ல பாடலை தொகுத்தற்கு ஹிம்புக் வைத்தார். 1060 ஹிம். அதற்கு கிட்டத்தட்ட 35 ராகங்கள் தான் இருந்தது, அதற்கு மேலே கிடையாது. அந்த அளவிற்கு அது அவருடைய இதாக இருந்தது. அதே போல் அவர் அன்றைக்கு தேட்டர் என்று சொல்லும் பொழுது நாடகங்கள் நடித்து அரங்கேற்றம் செய்யக்கூடியது, நேரப்போக்கிற்காக, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, அவைகளை அவர் அதிகமாக எதிர்த்தார். இது அவருடைய இதாக இருந்தது. அடுத்ததாக நான் அவருடைய ஊழியத்திலே தனிப்பட்ட 4 சிறப்பம்சங்களை குறித்து கடந்த வாரத்தில் சொன்னேன். அவைகளை விவரிக்க விரும்புகிறேன். 4 சிறப்பம்சங்கள் என்னவென்று சொன்னால், அதை பெபிங்சன் குவாட்ரிலேட்டரல் என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த 19ஆம் நூற்றாண்டின் சுவிசேஷ இயக்கத்தினுடைய 4 தூண்கள். அவைகள் என்னவென்று சொன்னால், குரூசிசென்ட்ரினிசம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையை மையப்படுத்துகிறது. 2வது கன்வர்ஷனிசம், அதாவது மறுபிறப்பின் அனுபவம், ரட்சிக்கப்படுதலின் அனுபவம் பிரதானமாகப்பட்டது. 3வது ஆக்டிவிசம், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய ரட்சிப்பை கிரிகள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். 4வதாக பிப்ளிசிசம், அதாவது வேதாகமம்தான் எல்லாவற்றுக்கும் பிரதானமான அடிப்படை மூலாதாரமாக இருக்கிறது, அதற்கு மேல் ஒரு அதிகாரம் பாஸ்டரும் கிடையாது, எந்த நபரும் கிடையாது என்பது. முதலாவதாக கிரைஸ்ட் சென்டர்ட்னஸ், அதாவது கிறிஸ்துவை மையப்படுத்தக்கூடியது. அதாவது அவருடைய பிரசங்கம், எந்த பிரசங்கத்தை எடுத்து பாருங்கள், 3500க்கும் மேற்பட்ட அவர் பிரசங்கங்கள் செய்திருக்கிறார். பிரசங்கங்களிலே 3500க்கும் மேற்பட்டவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. அவைகளிலே இன்னும் 500 லாஸ்ட் சர்மன்ஸ்னு வெளியிடப்படாதவைகள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகள் ஒரு 500. அப்போ 4000 பிரசங்கங்கள். இந்த 4000 பிரசங்கங்களிலே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பிரைஸ் சர்மன்ஸ் அவைகளை எடுத்து பார்க்கும் பொழுது, குறிப்பாக சதன் இறையியல் கல்லூரி என்கிற இடத்திலே டான் விட்னர் என்று சொல்லக்கூடியவர் சபை சரித்திரம் மாணவர்களுக்கு படித்து கொண்டிருந்தார். ஏதாவது அவர் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தார், நீங்கள் ஸ்பர்ஜனுடைய ஏதாவது ஒரு பிரசங்கத்தை எடுத்து அதில் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி இருக்கிறது, இல்லாட்டால் கடைசி பாகத்தில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அவர் மையப்படுத்துவார், அதை நீங்கள் பார்க்க முடியும் என்று சொன்னார். பார்த்தபோது அப்படியாக இருந்தது. அவர் அதிகமாக மையப்படுத்தக்கூடியது என்னவென்றால், ஒரு வசனம் வாசியுங்கள், 1 கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இதுதான் ஸ்பர்ஜனுடைய ஒரு கோல்டன் வேர்ஸ், ஒரு முக்கியமான வசனம் என்னவென்றால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அதை மையப்படுத்தணும் என்பதை அவர் அதிகமாக கொண்டிருந்தார். அவருடைய அந்த கிறிஸ்டாலஜி,
உபதேசத்திலே கிறிஸ்தியலே அதிகமாய் மையப்படுத்தக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அவருடைய புத்தகங்களில் ஒரு முத்திரை அடித்து வைப்பாராம். எல்லா புத்தகங்களிலும் அவருடைய லைப்ரரியிலே 12,000 புத்தகங்கள் உண்டு. அவர் வெளியிட்டது எல்லாத்திலும் அவருடைய மோட்டோ என்னவென்றால் வி ப்ரீச் கிரைஸ்ட் அண்ட் ஹிம் குரூசிஃபைடு. இதுதான் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். வி ப்ரீச் கிரைஸ்ட் அண்ட் ஹிம் குரூசிஃபைடு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம் என்பது. அதாவது அவருடைய கொட்டேஷன்ஸ், அவர் அதிக கொட்டேஷன் வார்த்தைகள், சொற்பொழிவுகள், அதில் அதாவது கொட்டேஷன்ஸ் உபயோகித்திருக்கிறார். அதில் அதிகமானவற்றவைகள் இந்த இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தினதாக தான் இருக்கும். ஒன்று அதில் என்ன சொன்னவென்றால், I am never ashamed to avow myself a Calvinist, although I claim to be a Calvinist according to Calvin after than the modern debased fashion. I don't hesitate to take the name of Baptist you have there, but I am not ashamed of that ordinance of Jesus Christ. But if I am asked to say what is my creed, I think I must reply it is Jesus Christ. நான் ஒரு கால்வினுடைய இறையியல் சித்தாந்தங்களை நம்புகிறவன், அதே வேளையில் பாப்டிஸ்ட் சபை பிரிவை சார்ந்தவன். அது சரி என்று நான் அவருடைய நிலைப்பாடு. அதே வேளையில் வாட் இஸ் மை க்ரீட் என்று சொன்னால் பிரதானமானது என்ன? நான் கால்வினிஸ்ட் என்று சொல்வதோ பாப்டிஸ்ட் என்று சொல்வதல்ல, இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட், அதுதான் சொன்னார். அடுத்து அவருடைய ப்ரெடிசஸர், அவருக்கு முன்னோடியாக இருந்த ஜான் கில்லை பற்றி சொல்லுகிறார். ஹி ஹஸ் லெஃப்ட் அ பாடி ஆஃப் டிவினிட்டி. அது ஜான் கில், அவர் முறைப்படுத்தப்பட்ட இறையியல் எழுதினவர். அவர் சொல்லிவிட்டு, ஆனால் Jesus Christ, who is the sum total and substance of the gospel, who is in himself all theology, the incarnation, every precious truth, all glorious personal embodiment of the way, truth and life. ஆனால் எல்லாவற்றிலும் கிறிஸ்தியல் தான் எனக்கு மேலோங்கி நிற்கிறது. அது ஒரு வகையில் உண்மையும் கூட. முறைப்படுத்தப்பட்ட இறையிலும் கிறிஸ்தியலில் ஏதாவது ஒரு இடத்தில் கோட்டை விட்டால் மொத்த படகு கவிழும். அதாவது முறைப்படுத்த இறையியல் என்று சொல்லக்கூடியது ஒரு படகோ ஒரு கப்பலோ போன்றது. அங்கு எப்பொழுது ஓட்டை விழும் என்றால், கிறிஸ்தியல் என்கிற இடத்துல ஓட்டை விழுந்தது என்று சொன்னால் மொத்த கப்பலும் முழுகும். அதுதான். என்னவும் பேசட்டும், என்ன இப்போ ஒரு துர்போதனையாளர்கள் சில போதனைகள் சரியாக இருப்பார்கள், கிறிஸ்தியலில் தவறவிட்டால் கதை முடிந்தது. ஆகையினாலே அவருடைய பிரசங்கத்தில் நிறைந்திருக்கும். ஒரு முறை அவர் ஒரு உதாரணம் சொன்னார். அதிக உதாரணங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு வாலிப பிரசங்கி ஒரு வயதான மூப்பரிடம் கேட்டாராம், என்னுடைய பிரசங்கங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அவர் சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஏன்னு கேட்கும்போது, நீ இயேசுவை பற்றி இன்னும் பேசலையே. அப்போ அந்த நபர் சொன்னாராம், இந்த பிரசங்கத்தில் இயேசுவை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு. அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னாராம், Don't you know, young man, that from every town and every village and every hamlet in England, whatever it may be, there is a road to London. எங்கிருந்தாலும் லண்டனுக்கு போகிற தெரு இருக்கும் இல்லையா? அதே போல தான், there is a road to the metropolis of the scripture, that is Christ. கிறிஸ்து பிரதானமாக இருக்கிறார். நமது இறையிலே கிரைஸ்டோ சென்ட்ரிக் பிரின்சிபிள் என்று சொல்லுவோம். அதை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் உண்டு. வார்த்தைக்கு வார்த்தை இயேசுவை பற்றி பேசுகிறது என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் அந்த மெட்டா நரேட்டிவ் என்று சொல்லுவோம், இந்த டோட்டல் கரெக்ட்ஸ், மொத்த பிழிவு இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இருக்கிறது. அதனால் வார்த்தைக்கு வார்த்தை நாம் போய் தேட வேண்டியதில்லை. எந்த வார்த்தை பேசினா அந்த இயேசுவோடு ஆவிக்குரியவற்றை பேச வேண்டியதில்லை. ஆனால் இந்த மெட்டா நரேட்டிவ் என்று சொல்லுவோம், அதை தான் இங்கு வலியுறுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை பிரதானமாக அவர் பயன்படுத்தினார். ரெண்டாவதாக, அவர் கன்வர்சன், ஒரு நல்ல ஒரு சுவிசேஷகராக இருந்தார். ஒரு முறை ஒரு மாணவர்களிடத்தில், அவர் பைபிள் காலேஜ் மாணவரிடத்தில் பேசும் பொழுது, நீங்கள் செய்கிற எல்லா ஊழியங்களிலும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதை பார்க்குறீங்களான்னு கேட்டால், இல்லை எல்லாத்துலேயும் அப்படின்னு பார்க்குறது இல்லை. அந்த ஒரு பையன்கிட்ட விசேஷமாக கேட்டார், டூ யூ எக்ஸ்பெக்ட் டு சி சம்மன் அண்ட் சேவ்ட் எவ்ரி டைம் யூ ப்ரீச்? நீங்கள் ஒவ்வொரு தடவை பிரசங்கிக்கும் போது யாரும் ரட்சிக்கப்பட விரும்புறியா? அவன் சொன்னானா, இல்லை என்று. அதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்படுறதை பார்க்க முடியல, இன்னும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஸ்பர்ஜன் எதிர்பார்த்தார். அவர் ஆத்துமாக்களுக்காக அதிக பாரம் கொண்டிருந்தார். ஒரு இது மற்ற கால்வினிஸ்டுகளிடத்து இவர் வேறுபடுத்தினது. ஏனென்றால் கால்வினிஸ்டுடைய 5 தூண்களையும் படிக்கக்கூடியவர்கள் சுவிசேஷம் அறிவிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அறிவிக்கக்கூடிய சுவிசேஷம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை போய் சந்திக்கும். எப்படியானாலும் தேவன் முன்குறித்தவன் ரட்சிக்கப்பட்டு விடுவானுங்கிறது அவருடைய நம்பிக்கை. ஆகையினாலே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களும் உண்டு. ஆனால் ஹைப்பர் கால்வினிஸ்ட் என்று சொல்லக்கூடிய சுவிசேஷமே சொல்ல மாட்டார்கள். ஆனால் இவர் அதிகமாக சொன்னவர். அவர்களிடத்திலிருந்து வேறுபட்டவராக இருந்தார். எந்த விதங்களில் இருந்தாலும் அவர் எப்போது வாய்ப்பு கிடைத்தாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுவதை, இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை அறிவிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். சுவிசேஷ கூட்டங்களிலே இப்படியாக சொல்வார், ஐ கமாண்ட் யூ இன் த நேம் ஆஃப் த காட் டு ரிப்பெண்ட் அண்ட் பிலீவ். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி
நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. குறிப்பாக அவருடைய சபைக்கு வருகிறவர்களுக்கு யோவான் 3:16 கொடுத்து, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் கெட்டுப்போக நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தரில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த யோவான் 3:10 இவ்வளவாய் விசுவாசிக்கிற எவனோ என்கிறதுலே ஒரு இடைவெளியை விட்டு அந்த விசுவாசிக்கிற எவனுக்கு பேர் உங்களுடைய பெயர்களை போடுங்க என்று அந்த அட்டைகளை விநியோகித்துள்ள வழக்கம். ஆனால் விநியோகித்து விட்டு வெறுமனை எடுத்து விட்டு இத்தனை பேர் அட்டைகளை தந்தார்கள், இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார் என்று சொல்லாமல் அவர்களை அப்படி அட்டைகளை நிரப்பி அனுப்பினவர்களை மூப்பர்களிடத்திலே கொண்டு வந்து அவர்கள் மெய்யாகவே தாங்கள் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறார்களா, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான இரட்சகர் என்று ஒத்துக்கொள்கிறார்களா, அடுத்ததாக அவர்கள் சபையினுடைய அடிப்படை நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறார்களா என்கிறதெல்லாம் விசாரிக்கப்படும். அவருடைய அந்த எந்த ஒரு இவாஞ்சலிஸ்டிக்காக இருக்கும், உபதேசம் இருக்கும், கிறிஸ்து இருப்பார், தவறான போதனைகளை கண்டிப்பார். அதே வேளையில் சுவிசேஷ ரட்சிக்கப்படாதவர்கள் அங்கே யாராவது இருப்பாங்க, அவங்க ரட்சிக்கப்படணும் என்பது இவருக்கு முக்கியமானதாக இருக்கும். ஒரு முறை பெரிய கூட்டம், ஒரு முறை அவர் சும்மா சொல்கிறார், ஒருவேளை நீ இங்கே இருக்கக்கூடியவன் நீ ஒரு திருடி கொண்டிருக்கலாம், உன்னுடைய எஜமானிடத்திலிருந்து கிளவுஸை கூட நீ திருடிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் நீ மனம் திரும்பு. ஆனால் உண்மையாகவே அங்கே என்ன செய்தார், அப்படி ஒரு திருடினவர் இருந்திருக்கிறார், அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் ஒரு முறை ஸ்பர்ஜன் ஒரு சகோதரிக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறார். அந்த சகோதரியை அந்த கணவன் விவாகரத்து செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பி விட உங்கள் நாட்டை விட்டே போயிடுறேன், நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஸ்பர்ஜனால் ஆண்டவரை விசுவாசி, ஏற்றுக்கொள், கர்த்தர் உன்னை கட்டுவார் என்று அவருக்காக ஜெபிக்கிறார். என்ன நடந்தது, அவர் கப்பலிலே அந்த சகோதரியுடைய கணவன் போகிறவர்களே ஸ்பர்ஜனுடைய புத்தகம் கிடைத்து அவர் ரட்சிக்கப்பட்டதை இவர் பிறகு கேள்விப்பட்டார். அதே போல ஸ்பர்ஜனுடைய ஒரு பிரசங்கத்தினாலே ஒரு பெண் அதிக பாவ உணர்வு அடைந்தாலும் ரட்சிக்கப்பட விரும்பவில்லை. பாவ உணர்வு இருக்கிறது. முதலாவதாக ஒரு வேதாகமத்தை எரிக்க முயற்சி செய்கிறார். ஸ்பர்ஜனுடைய ஒரு பிரசங்கத்தை எரிக்க முயற்சி செய்கிறார். வேதாகமத்தையும் ஸ்பர்ஜனுடைய பிரசங்கத்தையும், அந்த மனுஸ்கிரிப்ட் துண்டு பிரதி. ஆனால் அது 2 தடவை அதிலிருந்து தப்பி அதிலிருந்து இவருக்கு கையில் எரியவில்லை, பாதி தான் இருந்தது. அந்த பாதி இருந்ததில் மீதி அவர் எடுத்து பார்த்ததிலிருந்து ரட்சிக்கப்பட்டதாக உண்டு. இப்படி அதே போல் அவர் ஒரு இடத்துல கிறிஸ்டல் பேலஸ் என்கிற இடத்துல லண்டனில் ஒரு மிகப்பெரிய ஹால், அங்கே ஒரு விசேஷித்த கூட்டத்திற்கு போவதற்கு முன்பதாக அவர் வெறும் கட்டிடம் அங்கு சென்று அக்கோஸ்டிக்ஸ் ஒலியை சோதிப்பதற்காக இதோ உலகத்தின் பாவத்தை தீர்த்து கொண்டிருக்கிறது, சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று பேர் முழங்கினார். யாரும் இங்கே கிடையாது, சத்தம் நல்லா இருக்குன்னு போயிட்டார். அங்கே ஒரு துப்புரவு ஒரு பணியாளர், இவர் ஸ்பர்ஜன் அவரை பார்க்கல, அவர் இதுக்கு கேட்டு அவர் ரட்சிக்கப்பட்டார். இப்படியாக பல இடங்களிலிருந்து ரட்சிக்கப்படுதலின் சாட்சிகள் அவர் வந்தது. அதுவுமல்ல, அதிகமாக ஜெபிக்க அவருடைய ஜெபத்தை குறித்தே புத்தகங்கள் உண்டு. அவர் எழுதின அவருடைய ஜெபங்களை தொகுத்தெடுத்து அவருடைய மகன் வெளியிட்டதுண்டு. லியோனார்ட் ரேவன்கில் அவரை குறித்து இப்படியாக சொன்னார் ஸ்பர்ஜனை குறித்து. லியோனார்ட் ரேவன்கில்லே அவரை குறித்து ஸ்பர்ஜனுக்கு தெரிந்தவர்கள் வழியாக வந்த செய்தி, அதாவது ஒரு கூட்டத்திற்கு முன்பதாக அவர் முழங்காலிலே நின்று கண்ணீரோடு ஜெபிப்பாராம். அவரை ஏற்கனவே பலவீனமான நான் சொல்லியிருந்தேன், அவருக்கு 2 கைகளையும் பிடித்து தூக்கி தான் எழுப்ப முடியுமாம். அந்த அளவு அவர் ஜெபத்திலே, என்றால் இத்தனை ஆத்துமாக்கள் வருவார்களே, ஆண்டவரே ரட்சிக்கப்படாதவர்கள் வருவார்கள், கர்த்தர் அநேகம் பேரை ரட்சிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் இருந்தது. இது 2வது சுவிசேஷ பாரம், ஜெபம். ஜெபம் அவருடைய வாழ்க்கை விட்டு பிரிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு தனிப்பட்ட ஜெபத்திற்கு, சபையிலே ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதே போல் ஜெபம் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மாதம் முழுவதையும் ஜெபத்திற்கான மாதமாக ஒதுக்கி அந்த சபையில் ஜெபிப்பார்களாம். ஜெபத்திற்கு முக்கியத்துவம். 3வது சமூக சீர்திருத்தத்திற்கான செய்தி. ஸ்பர்ஜனுடைய காலகட்டத்திலே ஒரு பிரிவினை வந்தது. அதாவது லிபரல்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், நவீனவாதிகள், வேதாகமத்தின் உண்மைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் சமூக சீர்திருத்தத்திற்கான ஏழைகளை உபசரிப்போம், மற்றவர்களுக்கு செய்வோம் என்று இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சிலத்தை அடிப்படையாக வைத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு அடிப்படையானதை விட்டு விட்டார்கள். இங்கு ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறார்கள், சமூக பணி செய்யாமல் ஆன்மீக பணி செய்கிறார்கள். அதனால் ஸ்பர்ஜன் என்ன செய்தார், 2மே செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் 2க்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். வசன ஊழியமும் வேண்டும், அதே நேரத்தில் சமூகத்திற்கான தொண்டு ஊழியமும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 60 பேரா சர்ச் ஆர்கனைசேஷன், சபையோடு தொடர்புடைய
ஊழியங்கள், சமூகத்திற்கான ஊழியங்கள். குறிப்பாக அவர் ஒரு ஆர்ஃபனேஜ், அனாதை பிள்ளைகளுக்கான ஆசிரமத்தை கட்டி அதில் அநேக அனாதை பிள்ளைகளை அவர் உருவாக்கினார். குறிப்பாக ஜார்ஜ் முல்லர் போன்றவர்கள் எல்லாம் அவருடைய நண்பர்கள். அதை அதிகமாக நடத்தினார். அதனுடைய தேவைகள் ஆச்சரியமாக சந்திக்கப்பட்டது. மற்றும் விதவைகளை, கைவிடப்பட்ட விதவைகள், கணவனற்று போய் கைவிடப்பட்ட நெற்கதி, சமூகத்தில் நெற்கதியாக இருக்கிறவர்களுக்கு என்னென்ன செய்யலாமோ அவற்றை செய்தார். குறிப்பாக 1878 ஏழைகளை பராமரிப்பதற்காகவே அவருடைய சபையாலே 1000 பிரிட்டிஷ் பவுண்டுகள் செலவிடப்பட்டது. முழு நேரமாக 17 விதவைகள் பராமரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 60 ஊழியங்கள், 60 ஸ்பேரா சர்ச் ஊழியங்கள் அவருடைய ஊழியத்தால் நடைபெற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அன்றைக்கு சமூகத்தில் இருந்த பிரச்சனைகள், அன்றைக்கு ஆண்டுடைய கிருபையினாலே அடிமை, மனிதர்கள் அடிமை, ஸ்லேவரி, அடிமைத்தனம், மனிதர் அடிமைத்தனம் மாற்றப்பட்டு வென்று கொண்டிருந்தாலும் சில இடங்களிலே தொடர்ந்து கொண்டிருந்தது. இவர் அதை அதிகமாக எதிர்த்தார். ஸ்பர்ஜன் எதிர்த்தார். அடிமையாக இருந்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர் அவருடைய சபையில் செய்தி கொடுத்த பிறகு அவர் இன்னும் அதிகமாக அப்பேற்பட்டுள்ள முக்கியத்துவப்படுத்தினால் சமூகத்தில் முக்கியத்துவப்படுத்த மாட்டார்கள் அடிமைகளை. அமெரிக்காவிலே இவர் அடிமைகளுக்கு ஆதரவாக பேசுகிறதை அமெரிக்காவிலுடைய பிரசங்கங்களில் வெளியிடப்படும் போது அந்த வார்த்தைகளை எடுத்து விட்டு வெளியிட்டார்களாம். இவர் அதை கண்டுபிடித்து அதை அதிகமாக கடிந்து கொண்டார். அதற்கு பிறகு அவருடைய ஊழியத்தை அங்கு தடை செய்தார்களாம். இப்படியெல்லாம் நடந்தது. சமூகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முத்தார். கடைசியாக வேதாகமத்தை மையப்படுத்துகிறது, பிப்ளிக்கல். கர்த்தருடைய அவருடைய பிரசங்கங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சொந்த கதையோ, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், நான் பெரியாள், நான் அங்கே போனேன் இப்படி நடந்து, இங்கே போனேன் இப்படி நடந்து என்று தன்னை பிரபல்யப்படுத்தாமல் வேதாகமத்தை முக்கியத்துவப்படுத்துவார். அதாவது வேதாகமத்தை அவர் எப்படி பிரசங்கிக்கவில்லை, எக்ஸ்போசிஷன் சொல்லுவோம். அதாவது வெர்ஸ் பை வெர்ஸ் எக்ஸ்போசிஷன். ஒரு பிரசங்க தொடரை எடுத்து புத்தகமாக வரிசையாக வசனமாக அவர் விளக்கி கொண்டு போகவில்லை. அவருடைய பாணி எப்படி நிறைவேற்றவில்லை. அவருடைய பிரசங்கங்கள் அதிகமே ஸ்டாண்ட் அலோன், தனி பிரசங்கங்களாக இருந்தது. அவர் மற்றபடி இப்போ ட்ரெஷரி ஆஃப் டேவிட் என்பதை 7 வால்யமாக சங்கீதம் முழுவதையும் விளக்கியிருக்கிறார், மத்தேயு விளக்கு உரை பண்ணியிருக்கிறார். மற்றபடி தனித்தனி பிரசங்கமாக தான் செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய பிரசங்கங்களிலே எந்த ஒரு பிரசங்கத்தை எடுத்து பார்த்தாலும் அது அவர் ஒரு அதிகாரமாக இருக்கும். ஏதாவது அந்த அதிகாரத்தினுடைய பின்னணி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். இறையியல் பின்னணி, சரித்திர பின்னணி எல்லாம் சொல்லப்பட்டு விட்டு அந்த அதிகாரத்தை விளக்கி ஆவிக்குரிய பாடங்களை கொடுப்பது அவர் வழக்கமாக இருந்தது. அவர் பைபிள் சென்டர்னஸ், வேதாகமத்தை மையப்படுத்துவதற்கு யாரை ஆதாரமாக சொல்லுவார்? ஜான் பன்னியனை சொல்லுவார். ஏனென்றால் வசனம் அவருக்குள்ள அப்படி மடையாக போகும். பைபிளைன், அவருக்கு ரத்தமே உடம்பைக்கு இருந்தால் பைபிள் தான் அவருக்கு ரத்தமாக வரும் என்று சொல்லுவார். அதே போல் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அதே போல அவருடைய வாழ்வின் இறுதி கட்டத்திலும் கூட அவருடைய மரணத்திற்குருகில் சீக்கிரமாய் மரிப்பதற்கு ஒரு காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போல அவருடைய கடைசி காலகட்டத்திலே பாப்டிஸ்ட் யூனியனிலே அநேகர் வேதாகமத்தின் உண்மைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. பேரளவிலே முழுக்க ஞான ஸ்நானம் மட்டும் கொடுத்து விட்டு வாழ்விலே வேதாகமத்தின் உண்மைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அறிந்ததினாலே அவர்களோடு எழுதினார், கேட்டார், நீங்கள் ஒரு விசுவாச அறிக்கையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் நகைத்தார்கள். அதை விட்டு வெளியே வந்தார். அந்த வேதனை அவரை சீக்கிரமாக கொண்டு போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆகையினாலே வேதாகமத்திற்கு அதிக முக்கியத்துவம், உபதேசம், டாக்டரினல் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் இஸ் நாட் அ கிரேட் தியாலஜியன் பட் இஸ் அ கிரேட் ப்ரீச்சர். அவர் தன்னுடைய வேதாகம பூர்வமாக இருக்க வேண்டும் என்பதை விரும்பினார். மக்கள் மாற்றமடைய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை பிரதானமானது, அதனுடைய கதாநாயகனாக கிறிஸ்து பிரதானமானவர். இப்படி அவருடைய வாழ்வில் பல சாதனைகள் இருந்தாலும், சாதனை 15 வயது 16 வயதில் ரட்சிப்பு ஊழியம், 19 வயதில் சபை ஊழியம், அடுத்து 20-21 வயதிலே பெரிய தேசத்தினுடைய பெரிய ஊழியக்காரனாக வந்து உலகிலே மிகப்பெரிய சபையினுடைய மேய்ப்பராக இருந்து பிரதம மந்திரிகள், அரசியல் தலைவர்கள், உலகத்தின் மிகப்பெரிய டிஎல் மூடி போன்ற கிறிஸ்தவ தலைவர்கள், வில்லியம் பூத் போன்ற சல்வேஷன் ஆர்மியை துவக்கினவர்களோடு நட்பு இருந்து ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை அந்த காலத்தில் நிறைவேற்றினாலும் ஒரே நபராக இதுவரை யாரும் எழுதியிராத அளவு எழுதியிருந்தாலும் அவருடைய வாழ்வில் அநேகம் தனிப்பட்ட விதத்தில் வேதனைகளை அவர் சந்தித்தார். அவருடைய வேதனைகள், பாடுகள் 3 நிலைகளிலே இருந்து வந்தது. ஆவிக்குரிய ரீதியிலே வந்தது, அதே போல மனதளவிலே வந்தது, சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, மனதளவிலே, சரீர பிரகாரமாக.
ஆவிக்குரிய வேதனைகளை குறித்து அவர் அடிக்கடி சொல்லுவார். குறிப்பாக அவர் ரட்சிக்கப்படுவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பட்ட வேதனை, தேவனுடைய நியாய தீர்ப்பு. நான் சொல்கிறேன், த ஜஸ்டிஸ் ஆஃப் காட் லைக் எ plowshare tore my spirit. I was condemned, undone, destroyed, lost, helpless, hopeless. I thought hell was before me. அந்த நிலையை சொல்லுகிறார். நான் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஒரு வறட்சி இருந்தவனாக இருக்கிறேன், அது என்னை வேதனைப்படுத்தினது என்று சொல்லுகிறார். அதே போல ரட்சிக்கப்பட்ட பிறகும் 19 வயதிலே ஒரு பிரசங்கியாராக வந்த பிறகு பல இடங்களிலிருந்து இவருக்கு விரோதமான தூற்றுதல்கள் பல கடைசியிலே அவனை பாப்டிஸ்டுகளை இவரை தூற்றினார்கள். அவைகள் எனக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு முள்ளை போல குத்தினது என்று சொல்லுகிறார். அதற்காக நான் தேவ சமூகத்தில் பல நேரம் கண்ணீர் விட்டு அழுந்திருக்கிறேன். 1857 அவர் சொல்லுகிறார், டவுன் ஆன் மை நீஸ் ஹேவ் ஐ often fallen with the hot sweat rising from my brow under some fresh slander poured upon me. In an agony of grief my heart has been well nigh broken. எத்தனையோ முறை உடைந்து அழுது இருக்கிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அழுது இருக்கிறேன். ஆச்சரியம். அதே போல் அவருடைய பிரசங்கத்தில் கூட அதிக மனதளவிலே, அதற்கு பிறகு ஆவிக்குரிய வேதனை, மனதளவிலே மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 1856 அக்டோபர் 19, நான் கடந்த வாரமே சொன்னேன் என்று நினைக்கிறேன் சுருக்கமாக, அவருடைய ஊழியம் விஸ்தாரம் அடைந்தது. இப்பொழுது இருக்கிற கட்டிடம் பத்தாது, புதிய கட்டிடத்திற்கு மெட்ரோபாலிட்டன் டேபர்னாக்களாக கட்ட வேண்டும். அதற்கு இடைப்பட்ட காலத்திலே ஒரு கட்டிடத்தை வாடகைக்கு எடுக்கிறார், ராயல் சரை கார்டன்ஸ் மியூசிக் ஹால். காலையிலே பார்க் ஸ்ட்ரீட் சாப்பல், அதுதான் அங்கு செய்த கடைசி பிரசங்கம். அதற்கு பிறகு அது புதிய இடத்துக்கு மாறுறாங்க, அங்கே கட்டிடம் போட போகிறாங்க. அன்றைக்கு காலையிலே மல்கியா 3:10 அவர் பிரசங்கிக்கிறார். அன்றைக்கு மாலையிலே முதல் கூட்டம், அது ஒரு பெரிய அரங்கமாக இருந்ததுனாலே 10,000க்கு மேற்பட்டவர்கள், 12,000 பேர் வரை இருக்க முடியும். எல்லாம் நன்றாய் போய் கொண்டிருக்கிறது. யாரோ தீப்பிடித்து விட்டது, அரங்கத்திலே தீப்பிடித்து விட்டது என்று சொன்னபடினாலே அங்கும் இங்கும் ஓடி ஜனங்கள் பயந்து உயிர் தப்ப ஓடினதிலே 7 பேர் மரித்து 28 பேர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அதிக காயமுற்றார்கள். அவர் அன்றைக்கு அதிகமாக நொறுக்கப்பட்டு பல நாட்கள் அவர் மனதளவிலே மன அழுத்தத்தில் இருந்தார். இப்படி அவருக்கு மன அழுத்தங்கள் வந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து அவர் மீண்டது எப்படி என்று அவர் சொல்லுவார். ஒரு வசனம் வாசியுங்கள், பிலிப்பியர் 2வது அதிகாரம் அதனுடைய 10-11. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10-11. அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் நிலவரிக்கும். பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவலில் அவர் அறிக்கை பண்ணும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் தந்திருக்கிறார். உயர்த்தி, God has exalted Christ. இந்த வசனம் அவரை தொட்டது. இயேசு கிறிஸ்து எல்லாரை விட தாழ்த்தப்பட்டார், சிலுவையின் மாரண பரியந்தம் தாழ்த்தப்பட்டார். ஸ்பர்ஜனுக்கு அது நடந்த போது எவ்வளோ பேர் பேசினார்கள், பத்தியா தேவனுடைய சித்தம் இல்லை, நீ கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாய் போகிற, ஆகையிலிருந்து கர்த்தர் இருந்தால் இப்படி நடக்குமா, 7 பேர் மரிப்பார்களா, இது என்னது, தேவன் உன்னிடத்தில் இல்லையே, அப்படி இப்படி என்று நொறுக்கினது அவர் மற்றவர்கள் பேசினது. ஆனால் தேவன் அவரை உயர்த்தி என்று சொல்லக்கூடியது இவரை தொட்டது, மீண்டு வந்தார். ஆனால் அதற்கு பிறகும் மன அழுத்தங்கள் வர ஆரம்பித்தது. 1858 அவருக்கு வியாதி பலவீனம், 30 வயதிற்கு பிறகு அதிகமான சரீர பலவீனங்கள் தாக்க ஆரம்பித்தது. குறிப்பாக காலிலே இருக்கக்கூடிய அந்த நரம்பு பிரச்சனை. போன வாரமே சொன்னேன், அவரால் அந்த வேதனை திடீரென்று முள் குத்தினது போல வரும். பிரசங்கிக்கும் போதே ஒத்த காலிலே பிடித்து கொண்டு தாங்க முடியாத வேதனையில் இருந்தார். அதற்கு போக கொஞ்ச காலம் கழித்து கிட்னியில் பிரச்சனை, இப்படி வேதனைகள் கூடிக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 3 வாரம் ஒரு முறை 1858 என்று நினைக்கிறேன் சபை பிரசங்கத்திலே கலந்து கொள்ள முடியவில்லை. அவர் திரும்பின பிறகு 1 பேதுரு 1:6 அந்த வசன பகுதியை அவர் எடுத்து இப்பொழுது உபத்திரப்பட வேண்டியது அவசியமானதால் என்று சொல்லுகிறார். அந்த பிரசங்கத்திற்கு தலைப்பே கிரைஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் ஹெவினஸ் அண்ட் ரிஜாய்சிங். என்னுடைய சுகவீனத்திலே மை ஸ்பிரிட்ஸ் வர் சங்கன் so low that I could weep by the hour like a child, yet I know not what I wept for. My spirits were sunken so low that I could weep by the hour like a child, yet I did not know. எதுக்கு அழுதுன்னே தெரியல, அவ்வளவு அழுகை. இப்படி அவருடைய
மன அழுத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வருகிறது. இதற்கு இவர் ஒரு சாட்சி. டாக்டர் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ், அவர் மன அழுத்தத்தை குறித்து, கிறிஸ்தவர்களுக்கு மன அழுத்தம் எப்படி வருகிறது என்பதை குறித்து, அவர் டாக்டர், ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பாசிட்டர், ஒரு போதனையாளர். அவர் எழுதின அந்த புத்தகத்தை நீங்கள் படித்தால் தெரியும். அதே போல் அவருக்கு ஒரு பக்கம் சரீர வேதனைகள், அதே நேரத்திலே அவர் மேல் இந்த லேபர், அவர் பட்ட பிரயாசங்கள் அவருடைய சரீரத்திலே பாதிப்பு ஏற்படுத்த ஆரம்பித்தது. அவருக்கு என்ன சொல்கிறார்? ஐ ஹேவ் டு லுக் ஆஃப்டர் த ஆர்ஃபனேஜ், ஆசிரமத்தை பார்க்க வேண்டும், 4000க்கும் மேற்பட்டிருக்க சபையை மேய்க்க வேண்டும், திருமணம் நடத்த வேண்டும், மரண அடக்காராதனை நடத்த வேண்டும், வாரந்தோறும் பிரசங்கங்கள் அவற்றை மனுஸ்கிரிப்ட் வரும், அதை திருத்தி வெளியிட வேண்டும். அதற்கு பிறகு ஸ்வோர்ட் அண்ட் த ட்ரவல் என்கிற பத்திரிகை நடத்துகிறார், அதனுடைய ஆசிரியராக இருக்கிறார். வாரந்தோறும் 500 கடிதங்கள் வருகிறது, அதற்கு பதில் கொடுக்க வேண்டும். அவர் என்ன சொன்னார் என்றால் 1875, மினிஸ்ட்ரி இஸ் a matter which wears the brain and strains the heart. It drains out the life of a man if he attends to it as he should. ஆனால் உண்மையை செய்த இவ்வளவு வேதனைகள் வரும், ஆனால் நான் தளர்ந்து போக மாட்டேன், நான் தொடர்ந்து கர்த்தருக்காக செய்வேன். அதே போல் அவருடைய கடைசி காலகட்டங்களிலே அவருடைய வேதனைகள் கூட ஆரம்பித்தது, கிட்னி பாதிக்கப்பட ஆரம்பித்தது. இடையிலே அவருடைய மனைவியும் செயலற்று போனார்கள், அதாவது டிசபிலிட்டி, அவர்களுக்கும் நடமாடி தெரியாத முடியாத அளவுக்கு வேதனைகள் வந்தது. அப்படிப்பட்ட வேதனைகள் வந்தாலும் இப்போ பிரான்ஸுக்கு செலவழிக்கும் பிற்காலங்களிலே சென்று ஓய்வெடுப்பார். அப்போ எடுக்கும்போது தான் தன்னுடைய சுயசரிதை, மனைவிக்கு எழுதின கடிதங்கள், தியானங்கள், அப்பவும் சும்மா இருக்கல, அப்போ எழுத்து ஊழியத்தில் அதிகமாக அவர் கவனம் செலுத்தினார். ஆவிக்குரிய ரீதியிலே, மனதளவிலே, சரீர பிரகாரமாக இப்படி ஒரு பக்கம் வேதனைகளும் வரதான் செய்தது. இவற்றின் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். அதே போல இறையியல், அவர்தான் நேரடியாக இறையியல் கற்றுக்கொள்ளவில்லை, பைபிள் காலேஜுக்கு போகல, அவருக்கு அதற்கான சூழ்நிலை இல்லை. அவருக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் நிறைவேற்ற வேண்டும் என்கிற தாகம் வந்துவிட்டது. அவருக்கு 20-21 வயதிலே, ஆனால் பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கிறார். என்னவென்றால் தாமஸ் மெட்ஹஸ்ட் என்று சொல்லக்கூடிய கயிறு தயாரிக்கக்கூடியவர் ஸ்பர்ஜனுடைய பிரசங்கத்தால் ரட்சிக்கப்பட்டு திறந்தவெளி கூட்டங்களில் எல்லாம் பிரசங்கிக்கிறார். ஆனால் அவருடைய பிரசங்கத்திலே இன்னும் சரியான சில அன்னைய தவறு பண்ணுறார் என்கிற குற்றச்சாட்டு ஸ்பர்ஜனிடத்திலே வந்தது. ஆனால் அப்போ அவரை சந்தித்து அந்த இவர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அந்த தம்பியை பார்த்து விசாரிக்கும் போது அந்த நபர் சொன்னார், ஐ மஸ்ட் ப்ரீச் சார், ஐ ஷால் ப்ரீச் அன்லஸ் யூ கட் ஆஃப் மை ஹெட். இங்கே என் தலையை எடுக்கிற வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். அப்போ என்ன செய்கிறது? உனக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று அவ்வளவு பாரம் இருக்கிறது, ஆனால் பிரசங்கத்தில் இவ்வளவு கோளாறு இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 1855 மெட்ஹஸ்டுக்கு அடிப்படையான C.H. ஓஸ்கன்போர் மூலமாக அடிப்படையான இறையியல் கல்வி கொடுக்கப்பட்டது. அடுத்த வருடத்தில் 2வது மாணவர் கொண்டு வரப்படுகிறார். முதல் 5 ஆண்டுகளுக்கு அதற்கு பிறகு 1862 இப்போது அவருடைய சபை கட்டிடத்திற்கு மாற்றப்படுகிறது. 1887 வரைக்கும் 110 பேர் படித்தார்கள். கிட்டத்தட்ட அவருடைய காலத்திற்குள்ளதாகவே 900 பேர் அவருடைய பைபிள் காலேஜில் வந்து படித்து ஊழியர்களாக உருவானார்கள். அதில் முக்கியமாக அவர் வைத்தது, இதற்கு நுழைவுத் தேர்வு ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்ன தாளந்து இருக்குது, என்ன விருப்பப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், முதல்ல 2 வருஷ கல்வி 3 வருஷ கல்வின்னு வச்சாங்க. அடிப்படையில் அவங்களுக்கு என்ன தேவை, அவர்களுடைய என்ன அவர்களுக்கு எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அனுசரித்து கொடுக்கப்பட்டது. பொருளாதாரம் முக்கியத்துவப்படுத்த, ஒருவருக்கு எனக்கு பொருளாதாரம் இல்லை, எனக்கு பணம் கட்ட முடியாது என்பதனாலே படிக்காமல் இருக்காத, படி, அதற்கான எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் செய்தார். அவர்தான் தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு மாணவரிடமும் ஆய்வு செய்வார், அவரை சேர்த்து கொள்வதற்கு முன்பதாக. அதே போல் அவர் பைபிள் காலேஜில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மத்தியானமும் மாணவர்களுக்கு பாடம் எடுப்பார். அதுதான் அவருடைய மை லெட்டர்ஸ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்லி, அது இன்றைக்கு உலக அளவிலே எல்லா பைபிள் காலேஜுகளிலும் அதை பயன்படுத்துகிறார்கள். பாஸ்டோரல் மினிஸ்ட்ரி, அதாவது ஒரு மேய்ப்பனாக எப்படி நிறைவேற்றுவது என்று சொல்லி அதை
நிறைவேற்றுக அதை கொண்டு போனார். இன்றைக்கு அவர் மரித்து பிறகு நூற்றாண்டுகள் கடந்த பிறகு கூட இன்றைக்கும் அந்த கல்லூரி ஊழியம் இருக்கிறது, ஆர்ஃபனேஜ் ஊழியம் தொடர்கிறது, அவருடைய புத்தக ஊழியம் தொடர்கிறது. இப்படி கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். அவருடைய வாழ்விலே முக்கியத்துவம் வாய்ந்த இன்னும் அநேக சொற்றொடர்கள், சேயிங்ஸ் அநேகம் சொல்லியிருக்கிறார். அநேக சொற்றொடர்களை சுருக்கமாக அவர் அநேக காரியங்கள் சொல்லியிருக்கார். எனக்கு அநேகம் பிரயோஜனமாக இருக்கிறது என்று ஒன்று சொன்னேன். நான் கால்வினிஸ்ட் என்று அழைக்கப்பட வெட்கப்படவில்லை, பாப்டிஸ்ட் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் என்னுடைய கிரீடு என்னவென்று கேட்ட அறிக்கை என்னவென்று கேட்டீர்கள், அது இயேசு கிறிஸ்து. இன்னொரு இடத்துல சொன்னார், as smell white a gnat seek to drink in the ocean as a finite creature to comprehend eternal God. எப்படி ஒரு கொசு ஒரு கொசு முழு சமுத்திரத்தின் தண்ணீரை குடிக்க முயற்சி செய்யுமோ, அதே போல தான் தேவனை முழுவதுமாக அத்தனை புரிந்து கொள்ள மனிதன் முயற்சி செய்வது கூடாத காரியம். அவருடைய வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவற்றை புரிந்து கொள்ளலாம், அனைத்தையும் அறிந்து விடுவேன் என்று சொல்வது கூடாத காரியம். Do you think to come to Jesus up the ladder of knowledge? Come down, sir, you will meet him in the foot. உன்னுடைய அறிவு ஞானத்தை வைத்து அறிவினால இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கணும்னு நினைக்காத, கீழே இறங்கி வா, கீழே இயேசு கிறிஸ்துவை பார். There is dust enough on some of your Bibles to write damnation with your fingers. சிலருடைய வேதாகமங்களிலே தூசி படிந்திருக்கிறது, அங்கே உங்களுக்கு ஐயோ அந்த தூசியில் எழுதுவதற்கு இடம் இருக்கிறது, கவனம் என்று சொல்லி இருக்கிறார். I would rather lay my soul a soak in half a dozen verses of Bible than all day rinse my hand in several chapters. ஒரு நாள் 5 அதிகாரம் படிச்சுட்டேன், 10 அதிகாரம் படிச்சுட்டேன்னு சொல்கிறத விட சில வசனங்களை அதிகமாக நான் ஆழ்ந்து சிந்திப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று சொல்லுவார். இதில் எனக்கு அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தின அவருடைய சொற்றொடர்கள், ஒன்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை, whenever God makes to make a man great, he always break him in pieces first. தேவன் ஒரு மனிதனை உயர்த்தி மேன்மைப்படுத்த விரும்புவதற்கு முன்பதாக அவனை சுக்கு நூறாக்குகிறார், அவனை உடைக்கிறார். அந்த உடைக்கப்படுதல் அனுபவத்திலே கர்த்தர் கொண்டு போகிறார். அடுத்ததாக அவர் சொன்னது, the best moment of a Christian's life is his last one, because it is the one that is nearest heaven, and then it is that he begins to strike the keynote of the song which he shall sing to all eternity. ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு சிறந்த தருணம், அவனுடைய கடைசி தருணம் ஏனென்றால் அதுதான் பரலோகத்திற்கு அருகாமையில் இருக்கிறது. ஒரு நித்திய வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு கிருபை, அது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவருடைய ஊழியத்திலே அவர் அதிக காரியங்களை சர்வலோக சபைக்காக அவர் விட்டு சென்றிருக்கிறார். அவர் அன்றைக்கு செய்தவர் மாத்திரமல்லாமல் அவர் இப்பொழுது விட்டு சென்று இன்றைக்கு சர்வலோக சபைக்கு பயனளிக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், குறிப்பாக அவருடைய பிரசங்கங்கள் நியூ பார்க் ஸ்ட்ரீட் புல்பீட் அண்ட் மெட்ரோபாலிட்டன் டேபர்னாக்கிள் புல்பீட் 1855 முதல் 1917 வரை வெளியிடப்பட்டது. அவருடைய மரணத்திற்கு பிறகு வெளியிடப்பட்டது எதுவென்று சொன்னால், அவர் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கொடுத்து வெளியிடப்படாதிருந்தவைகளை 1817 உலக யுத்தம் வருகிற வரைக்கும் வெளியிட்டார்கள். அதில் மீதமானவைகள் தான் இப்பொழுது தொகுத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவைகள் 63 வால்யூமாக, கிட்டத்தட்ட 3500 பிரசங்கங்கள், 63 வால்யூம், எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அது அவருடைய எழுத்துக்கள். ட்ரெஷரி ஆஃப் டேவிட் 7 வால்யூம், சங்கீத புத்தகத்தின் விளக்கு உரை, ஸ்வார்ட் அண்ட் த ட்ரோவல் பத்திரிகை 1865 முதல் 1892, அவர் லெக்சர்ஸ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு கொடுத்த போதனைகள் 4 வால்யூம், ஆல் ஆஃப் கிரேஸ் எல்லாமே கிருபை, ரட்சிப்பை குறித்தவர் எடுத்தின போதனைகள், மார்னிங் பை மார்னிங், ஈவினிங் பை ஈவினிங், செக் புக் ஆஃப் த பேங்க் ஃபேத், தினசரி தியான புத்தகங்கள், அவருடைய எல்லா ஜெபங்கள், ஜான் பிளாக்மன்ஸ் டாக் அண்ட் ஜான் பிளாக்மன்ஸ் பிக்சர், ஒரு மித்திக்கல் ஃபார்மர், ஒரு இதிகாசமாக ஒரு விவசாயியோட தொடர்புபடுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. த கிரேட்டஸ்ட் ஃபைட் இன் த வேர்ல்டு, பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 1899 சொல்லப்பட்டது. அவரை குறித்தும் அதிக புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அவரை குறித்தும் அதிக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவருடைய புத்தகங்கள் கொஞ்சமானவைகள். கிட்டத்தட்ட அவருடைய ஒர்க் என்று பார்க்கும் பொழுது விளக்க உரைகள் 49 வால்யூம், அதில் தாண்டி 100க்கும் மேற்பட்டவைகள் செல்லும். பல ஆயிரம் பக்கங்கள் அவர் விட்டு சென்றிருக்கிறார். இன்றைய சபைக்கான ஆசீர்வாதத்திற்காக அவர் விட்டு சென்றிருக்கிறார். இதில் கடைசியாக நாம் அவருடைய வாழ்விலிருந்து பார்த்து விட்டோம்.
இதில் கடைசியாக அவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், ஸ்பர்ஜனுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் சிலவற்றை நாம் பார்த்து இதை நிறைவு செய்ய இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு உயிரோடு இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் என்ன கேள்விகள் ஒரு இடத்தில் கேட்பீர்கள்? அதாவது அதே போல சபைக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன், அவருடைய செயல் இன்றைக்கு விட்டு வைத்து போனது எது முக்கியமானதாக கருதுவீர்கள்? நகைச்சுவை, அதை என்ன நினைக்கிறீர்கள்? அவர் சரீர வேதனைகள் அவர் அதிகம் அனுபவித்தார், அதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வின் மாற்றத்தை பற்றி பேசினவர், அதே நேரத்தில் சமூக மாற்றத்திற்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டார், என்ன நினைக்கிறீர்கள்? அதே போல உலகத்தில் தனிநபராக அவரை போல யாரும் எழுதின புத்தகங்கள் அந்த அளவுக்கு அவ்வளோ நீட்சியானவைகள் இதுவரை யாரிடத்திலும் இல்லை. அதை குறித்து இப்படி என்ன காரியங்களை நாம் நினைக்கிறோம்? குறிப்பாக தனிப்பட்ட விதமாக அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தருக்காக செய்ய தொடங்கிவிட்டார். ரட்சிக்கப்பட்ட உடனே 15 வயது 16 வயது அடுத்து எந்த தடை இல்லை புறவு பார்க்கிறேன் என்றில்லை, கர்த்தருக்காக ஓடினார். தன்னுடைய மரணம் வரைக்கும் ஓடினார். எந்தெந்த வழிகளில் கர்த்தருக்காக நிறைவேற்ற முடியுமோ அதை செய்தார். நாம் அதை செய்கிறோமா? நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கிறது என்பதை பார்ப்போம். நாம் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை எத்தனை வருடங்கள் வந்திருக்கிறது? அந்த இத்தனை வருடங்களிலே இதே போல ஒன்று சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மை குறித்து எத்தனை காரியங்கள் சொல்லப்படும் என்பதை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை கொடுத்திருக்கிறார், ஈவுகளை கொடுத்திருக்கிறார். எதற்கு? அவருக்காக பயன்படுவதற்கு. கண்டிப்பாக அதை நிறைவேற்ற வேண்டும். அவருக்கு கர்த்தர் கொடுத்தவற்றிலே உண்மையாக அநேக காரியங்களிலே இருந்தார் என்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக எழுத்து ஊழியத்திலே அநேகரை உருவாக்க வேண்டும். இந்த உலகத்தை விட்டு போவதற்கு என்பதாக கர்த்தருக்காக அதிகமானவற்றை செய்துவிட்டு போக வேண்டும் என்பதில் இருந்தது. செய்துவிட்டு போனார். கற்பனை செய்து பாருங்கள், 4000 பிரசங்கங்கள். அன்றைக்கு ஒரு ரேடியோ கிடையாது, டிவி கிடையாது, சமூக வலைதளம் கிடையாது. இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற எவ்வளவோ தொழில்நுட்ப முன்னேற்ற வசதிகள் ஒன்றுமில்லாத இருந்த காலகட்டம். அதற்கு பிறகுதான் இதெல்லாம் அதிகம் வலுப்பெறுகிறது. பைபிள் காலத்தில் எப்படி எழுத்து இருந்ததோ அது போல் இருந்தது. ஆனால் பேப்பர்கள் எல்லாம் கொஞ்சம் மலிவாகிட்டது, உலகத்திற்கு சீக்கிரம் கொண்டு போக முடிஞ்சது. அது ஒன்றை பயன்படுத்தி அவர் செய்திருக்கிற காரியங்கள், எத்தனை புத்தகங்கள், எத்தனை விளக்க உரைகள், எத்தனை பிரசங்கங்கள், எத்தனை கடிதங்கள். இது நாம் என்ன செய்திருக்கிறோம்? இன்றைக்கு சிலர் ரட்சிப்பை குறித்து அதிகம் பேசுவார்கள். அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ரட்சிப்பு என்பது நான் அப்படி ரட்சிக்கப்பட்டு இப்படி ரட்சிக்கப்பட்டேன் என்று. தங்களுடைய ரட்சிப்பின் சாட்சியை ஒரு கைப்பிரதியாக கூட வாழ்க்கையில் எழுதியிருக்க மாட்டார். நாம் அதையாவது நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் போகணும். கர்த்தருடைய சமூகத்திற்கு முதல் நிற்க வேணும். நான் உனக்காய் மரித்தேனே, எனக்காய் என்ன செய்தான் இதுவரை அவர் கேட்கல. ஒருவேளை நாம் போன பிறகு இல்லை கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்தில் கேட்பார் என்று சொன்னால் என்ன கொடுப்போம்? ஆண்டவரே, எனக்காக அவ்வளவு செய்தீர், என்னால் முடிந்தது, இந்த குறைவிலே பலவீனத்திலே இதோ செய்துட்டு வந்திருக்கிறேன். இந்த ஓட்டத்தை முடிக்கும்போது நம்முடைய பின் சந்ததியோ நம்முடைய குடும்பத்தாருக்கோ நான் கர்த்தருக்காக ஒரு வாழ்வு வாழ்ந்திருக்கிறேன், உங்களுக்காக நான் கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் விட்டுட்டு போகிறேன், இதை நான் கர்த்தருக்காக சேர்த்தது, கர்த்தருக்காக செய்தது என்று சொல்வதற்கு என்னென்ன இருக்கிறது? இந்த உலகத்தை விட்டு போகும்போது பிள்ளைகளுக்கு சொத்தை விட்டுட்டு போகிறோம், படிப்பை கொடுத்துட்டு போகிறோம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக அடுத்த சந்ததிக்கு நான் இதை கொடுத்துட்டு போகிறேன்னு அவர் நூற்றாண்டுகளுக்கு பிறகும் 2017 சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஸ்டடி பைபிள் வந்தது. 2017 நூற்றாண்டு கழித்து இவர் ஸ்டடி பைபிளே எழுதலை. அந்த காலத்தில் ஸ்டடி பைபிளே அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை அவர் செய்த அத்தனை பிரசங்கங்கள், அதில் வேதாகமத்துடைய முக்கியத்துவம் அத்தனையும் தொகுத்தெடுத்து அலிஸ்டர் பெக் என்று சொல்லக்கூடிய பாஸ்டர் எடிட்டராக இருந்து ஸ்பர்ஜன் ஸ்டடி பைபிள் வந்திருக்கிறது. நாம் அந்த அளவுக்கு எல்லாராலும் செய்ய முடியாது. ஆகிலும் கர்த்தரிடத்திற்கு போகும்போது என்ன விட்டுட்டு போகிறோம் என்று பார்க்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த வரத்திற்கான கணக்கு கொடுக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாடு வரும், பிரச்சனை வரும்.
ஒரு உடைக்கப்படுதலின் அனுபவமே இல்லை, எல்லாமே ஜாலியாக இருக்குது என்று ஒரு நபர் நினைக்கிறார் என்று சொன்னால் அவர் கிறிஸ்தவ வாழ்வில் இன்னும் அதிக பழக்கப்படவில்லை. தேவனோடு நடக்கிறதிலே எங்கே ஒரு தொய்வு இருக்கிறது என்பது அர்த்தம். கண்ணீர் நினைத்து பார்ப்போம். சிலர் சொல்வார்கள் ஆண்களும் கண்ணீர் வெடிக்கக்கூடாது, அது அழகல்ல. தேவனுடைய சமூகத்திற்கு என்பதாக பைபிளில் எந்த கதாபாத்திரத்தை பாருங்கள், உடைந்திருக்கிறார்கள், கண்ணீர் வெடித்திருக்கிறார்கள், கதறி இருக்கிறார்கள் கத்தாவே என்று சொல்லி. தேவன் அப்படிப்பட்ட பாடுகளின் பாடசாலையில் தான் கொண்டு வருகிறார். அப்படி இந்த தங்க மேடையில் அல்ல. எத்தனை முறை தேவ சமூகத்திலே கண்ணீர் வெடித்த, கண்ணீர் சிந்தின, அந்த முதல கண்ணீர் இல்லை, ஆண்டவரே இப்படி இருக்கிறதே என்னை பலப்படுத்தும் என்று கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கிறதா? அதை வந்திருக்கிறதுனா எப்படி அணுகி இருக்கிறோம்? பலவீனங்கள் இருக்கும்போது சாக்கு போக்கு சொல்லி இருக்கிறோமா? அந்த பலவீனங்கள் மத்தியிலே இருந்திருக்கிறோமா? அதை பார்க்க வேண்டும். ஒருவேளை இல்லை அப்படி இது அவிசுவாசம் அல்ல. சொல்கிறார், நான் சின்ன பிள்ளைய போல அழுதேன், எதுக்கு அழுதுன்னே தெரியாத அளவுக்கு அழுறேன். ஜெப வாழ்வு எப்படி இருந்திருக்கிறது? அவர் ஜெபத்திலே நடுங்குவார். ஏன் பாஸ்டர் நடுங்குறீங்கன்னா, 5000 10,000 ஆத்மா வருவாங்க, கர்த்தர் இடத்துல நான் கணக்கு கொடுக்கணும். அந்த 10,000 பேர் வந்தாங்களே, ஒன்றை அனுப்புனனே, என்ன பேசினேன், அங்கே பயப்படுறேன், ஐ ட்ரம்பிள்னு எழுதியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியம், நம்மை நம்பி கொடுத்த ஊழியம், 1 2 சிறு சபை என்னதோ அதில் எப்படி இருந்திருக்கிறோம்? ஒரு பயபக்தி, ரெவரன்ஸ் இருக்கணும். இது நான் கற்றுக்கொண்டது. நான் ரெமினிசிங் இருக்க வேண்டும். கர்த்தர் நினைத்தது எதுவும் தடைபடாது. அதே வேளையில் இவருடைய சில காரியங்கள் இவரால் நிறைவேற்ற முடியவில்லை, ஒரு இறையியலாளராக வர முடியவில்லை. அவருடைய இறையிலே இருக்கக்கூடிய சிறு பிரச்சனைகளும் பார்த்தோம். அதை நிவர்த்தி செய்வதற்கு அதை தாண்டி இன்றைக்கு காலம் அதிகமாக வந்துவிட்டது. இறையியலை எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்துவிட்டது. ஆகையினாலே இறையியல் படிக்காமல் இருக்க வேண்டாம். அவர் இறையியல் படிக்கவில்லை, அதிக புத்தகங்கள் படித்தார், ஆனால் இறையியல் படிக்க வைத்தார். ஆகையினாலே இவருடைய வாழ்வு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். வாழ்விலே வருகிற இழப்புகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு தடையல்ல, சூழ்நிலை தடையல்ல, வேதனை தடையல்ல, நோய் தடையல்ல. இதில் எந்த ஒரு சாக்கு போக்குக்கும் தடையல்ல. மெய்யாகவே கர்த்தர் நம்மை ரட்சித்தது உண்டானால் இயேசு கிறிஸ்துவிடம் போகும்போது, ஆண்டவரே என்னை இவ்வளவு ரட்சித்தீர், எனக்காக இவ்வளோ செய்திருக்கிறீங்க, நான் இதை செய்துட்டு வந்திருக்கிறேன், உண்மையில் கொண்ட அன்பு. நம்முடைய பின் சந்ததிக்கு நம்முடைய மரணப்படுக்கை, கர்த்தருடைய வருகை தாமதித்து நாம் மரணப்படுக்கை அப்படி போக வேண்டி வந்தால், நம்முடைய சந்ததிக்கு நான் கர்த்தருக்காக செய்தது என்ன என்று சொல்ல வேண்டும். அதற்கான ஒரு லட்சியம் வேண்டும், செயல் திட்டம் வேண்டும். என்ன செய்யணும், கர்த்தர் என்னை எதில் வரவும் கொடுத்துருக்கிறாரு, எதில் லீட் பண்ணுறாரு, எதில் புஷ் பண்ணுறாரு, அதை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று செய்வோம். வேதாகமத்தை பிரதானப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை பிரதானப்படுத்தினால தான் நூற்றாண்டு கடந்து அவருடைய ஊழியம் நிற்குது. இல்லைன்னா காணாமல் போயிருக்கு. அது ஒன்று தான் நிற்கும். இதே போன்ற அநேகரை கர்த்தர் இந்த தலைமுறையிலும் எழுப்ப வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாய் இருக்கட்டும். நம்முடைய தேசத்திலும் வசனத்திற்கு பிரதானம் கொடுக்கிறவர்கள் முன்வரட்டும். அதில் நமக்கு கர்த்தர் என்ன வாய்ப்பு, வழிகளை கொடுக்கிறார், அதை நிறைவேற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.